வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் சீசன் 1 ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 7 எபிசோட்ஸுக்கு இந்த 7 எபிசோட் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்க்கலாம். எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிறதே செர்சி பொக்கிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியை அழிச்சுன்னு இருக்காங்க. அழிக்கணும்னா அந்த சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரின்சஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக. இதுக்காக தான் நம்ம மிலிட்ரியோட யூஎஸோட ஹெல்ப் தேவைப்படுது நம்ம பொக்கிஸ்தான் நாட்டுக்கு. அதனால மிலிட்ரி சார்பாக அதாவது பின்வழியாக இல்லீகலாக ஒரு கேங்கை மிலிட்ரி மூலமாக அனுப்பிச்சி வைக்க போகிறாங்க பொக்கிஸ்தானுக்கு சப்போர்ட்டுக்காக. அதுக்காக டாஸ்க் ஃபோர்ஸை அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாலர் ரிக் ஃப்ளாக் சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிக் ஃப்ளாக் டாஸ்க் ஃபோர்ஸை நிறுத்திட்டாங்கல்ல, காங்கிரஸ் இது பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்கல்ல, உங்கள் பொண்ணு மாட்டி விட்டனால சொல்லிட்டு பீஸ் மேக்கரில் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு ரிக் ஃப்ளாக். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாலர் இல்லை டாஸ்க் ஃபோர்ஸ்னா மனுஷங்களை மட்டும் கூட்டின்னு போகக்கூடாது சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். பட் நாங்கள் என்ன கூட்டின்னு போகலான்னா நம்ம கூட்டின்னு போகிறது இப்போ மனுஷங்களே கிடையாது, மான்ஸ்டர்ஸ் தான் கூட்டின்னு போகிறோம் சொல்லிட்டு அங்கே வாலர் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரிக் ஃப்ளாக் ஷாக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னு ரிக் ஃப்ளாக் ஒருத்தவங்களையும் எல்லாரையும் கேட்குறாரு. இவங்க யாருன்னே பிரைடை காட்டுறாங்க, அப்புறம் டாக்டர் ஃபாஸ்பரஸ், அப்புறம் வீசிலு, அப்புறம் நீனா மொசாஸ்கி சொல்லிட்டு எல்லாரையுமே காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ரிக் ஃப்ளாக்கு லைட்டாக முகம் சொல்லிக்கிறது, என்னடா இது இவங்கள பிடிச்சி நம்ம என்னடா பண்ண போகணுன்னே அவங்க சொல்கிறாங்க. இது பேர் டாஸ்க் ஃபோர்ஸ் எம் அப்படின்னு சொல்கிறாங்க, எம் ஃபார் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரிக் ஃப்ளாக்கு லைட்டாக என்ன பண்ண போகணும்னு தெரியலன்ற மாதிரி ரிக் ஃப்ளாக் ரியாக்ஷனே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த போர்டையும் கொடுக்குறாங்க. அந்த போர்டு மூலமாக யார் என்னாச்சு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே டைமில் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க. அது ரிக் ஃப்ளாக் வாங்கின்னு பொக்கிஸ்தானுக்கு ரிக் ஃப்ளாக் கிளம்புறாரு கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸை கூட்டுக்குன்னு பிளைனில். இப்போயே பார்த்தா இவங்களுக்குள்ள நல்ல கான்வர்சேஷனாக போகுது. பட் ரிக் ஃப்ளாக் இவங்களை எப்படி மேய்க்கிறான்றது ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவங்க எல்லாரையும் பத்திரமா எப்படியோ கூட்டின்னு போகிறாரு நம்ம ரிக் ஃப்ளாக். கூட்டின்னு போயிட்டு பொக்கிஸ்தானில் இறங்குறாங்க. பொக்கிஸ்தானில் இறங்கினோடனே அந்த நாட்டு ஆளுங்க, அந்த நாட்டோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அதாவது ராஜா அங்கே ஆட்சி தானே போகுது, அதனால அந்த நைட்ஸ்லாம் இவங்களை டேக் ஓவர் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க பேலஸுக்கு கூட்டின்னு போனேன்னு பார்த்தா அங்கே பிரின்சஸை காட்டுறாங்க. இவங்க பேர் எலினா அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இப்போ இந்த எலினா பிரின்சஸ் இவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணோன்னே அவங்களுக்கு கூட அலெக்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படைத்தளபதி இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா டப்புன்னு நம்ம ரிக் ஃப்ளாகை ப்ராங்க் பண்ணி விட்ருவார். உங்கள் எல்லாரும் நாங்கள் இது பண்ண போகிறோம் சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணி விட்ருவார். அப்போ ரிக் ஃப்ளாக்கு அள்ளு விட்டுரும். அடனா என்னடா கூட்டின்னு இப்படி பண்ணுறீங்களே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளாகோட ஒரிஜினல் பேர் இங்கே சொல்லியிருப்பாங்க, ரிச்சர்ட் வில்லியம் ஃப்ளாக் அப்படின்ற விஷயத்தை இங்கே தெரிவிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன கான்வர்சேஷனே போகிறேன் கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இங்கே சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளாக் மேலே ஒரு கண் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க எலினாக்கு. ரிக் ஃப்ளாக்கும் எலினாவை லைட்டாக பிடிச்சிருக்கும். அதேமாதிரி ரிக் ஃப்ளாக் எலினாவும் லவ் பண்ணுறாங்க, அதாவது ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக இருக்காங்கன்ற மாதிரி லைட்டாக காட்டியிருப்பாங்க. அப்போ தான் குயினையும் காட்டியிருப்பாங்க. குயின் பார்த்தா சாவ கிடக்கிற நிலைமையில் இருப்பாங்க. அப்படியே குயினை காட்டிட்டு நம்ம இவரை காட்டுவாங்க. ரிக் ஃப்ளாக் இந்த குயின் கிட்ட பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் எல்லாம் சும்மா வெளியே விளையாடுன்னு இருப்பாங்க. நம்ம வீசில் போட்டுன்னு குயின் கூட விளையாடுற மாதிரியும். அப்புறம் நம்ம ஜிஏ ரோபோட் நீனா முசாஸ்கி 2 பேர் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் ஜிஏ ரோபோட் சம்மந்தமே இல்லாமல் நாசியை கொள்ளணும் மட்டும் பேசினே இருக்கும், மற்றபடி எதுவுமே பேசாது. அப்படியே அங்கே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ரிக் ஃப்ளாக் என்ன பண்ணுவார்னா திருப்பி இவங்க கூட பேசினிருப்பாங்க. யாருன்னா நம்ம எலினா கூட பேசினிருப்பாங்க. அப்போ எலினா என்ன மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ரிக் ஃப்ளாக் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ரிக் ஃப்ளாக் எனக்கு கல்யாணம்லாம் ஆச்சு, அது அப்போ நான் விட்டேன். என் பையன் 18 வயசில் இருக்கும்போது நான் விட்டுட்டு நான் மிலிட்ரிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் 18 வயசு ஆகிட்டுக்கப்புறம் அவனும் என்னை பார்த்து மிலிட்ரிக்கு வந்துட்டான். இப்போ ஆனால் அவன் என் கூட இல்லை, 2 வருஷம் ஆகுது அவன் செத்துட்டுன்னு சொல்கிறாங்க. இது வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது சூசைட் ஸ்குவாட் படம் முடிஞ்சு 2 வருஷம் கருத்து நடக்குது கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ். இது எல்லாமே கெனன் ஈவெண்ட்ஸாக தான் இதில் காட்டியிருக்காங்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலினா ரிக் ஃப்ளாக் தனியாக ரூமில் கூட்டின்னு போயிட்டு சில வேலைகள் பண்ணுறாங்க. பட் அங்கேருந்து நம்ம ரிக் ஃப்ளாக் இதெல்லாம் சரிப்பட்டு வர சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு லைட்டாக எலினா ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் தூங்கின்னு இருக்கும்போது நம்ம பிரைட் என்ன பண்ணுறாங்கன்னா பேலஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ரிக் ஃப்ளாக் எல்லாம் தூங்கினுக்காங்க சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகிறத நம்ம நீனா முசாஸ்கியும் பார்த்துடுறாங்க. அவங்களும் கூட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு 2 பேரும் டாக்ஸி பிடிச்சி ஃப்ராங்கன்ஸ்டைனை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் திடுப்புன்னு போயிட்டு நம்ம ரிக் ஃப்ளாக் ரூம்லேருந்து அந்த போர்டை எடுக்க வருவான். இதை ரிக் ஃப்ளாக் பார்த்துட்டு ரிக் ஃப்ளாக்கும் அவருக்கு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் லாஸ்ட் டைம் ரிக் ஃப்ளாக் நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸை அடித்து வாங்கிடுவார். வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்பரஸை திட்டியும் விட்டுருவார். இங்கே பேர் ஃபாஸ்பரஸ், இது நீ சம்மந்தப்பட்டில்ல, இப்போ நான் இன்னும் பனிஷ்மெண்ட் பண்ணுமா, எல்லாரையும் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன், இது எல்லாருக்கும் தான் பாதிப்பான்னு சொல்லிட்டு ரிக் ஃப்ளாக் திட்டி விட்டுருவார் ஃபாஸ்பரஸ். அப்போ ஃபாஸ்பரஸ் லைட்டாக திருந்துற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் ஃபாஸ்பரஸ் இதுவும் சர்க்காஸ்டிக்
ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காரான்ட்டு, ஏன்னா இதில் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்தா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம பிரைடும் நீனா முசஸ்கியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதிர் வீட்டில் இருந்து ஒரு பாட்டி வந்து ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு ஃபோன் பண்ணி, அதான்ப்பா அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோன்னே இங்கே நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து காட்டுறாங்க. ஜாலியாக ஆள் வந்து ஏதோ பாட்டியில் இருக்க மாரி இருக்குது. அவர் வந்து சிரிச்சுக்கினே என்னோட பிரைடு வந்துட்டா இத்தனை வருஷம் கற்று சொல்லிட்டு அழுதுகினே வந்து சொல்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம பிரைடோட ஆர்ஜின் தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே காட்டுறாங்க. இது பேரலாக நடக்குது. நான் ஃபஸ்ட்டு வெளியே என்ன நடக்குது சொல்லிட்டு அப்புறமா வந்து பிரைடர் ஆர்ஜின் அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போன எபிசோடில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸுக்கும் நம்ம ரிக் ஃப்ளாக்கும் சம சண்டை இருந்ததில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளாக் என்ன ஆகிறாருன்னா உடம்பெல்லாம் செம்மையாக ரணமாயிடுது. அதுக்கப்புறம் வந்து வந்து எலினா வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க ரத்தமாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து ரிக் ஃப்ளாக் வந்து நம்ம எலினாக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தால் வந்து அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்றது வந்து அங்கேயே காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து அதாவது அவங்க கேங்லேருந்து 2 பேர் வந்து காணோம்ல, இப்போ பிரைடும் நீனா முசஸ்கியும் காணோன்ற விஷயத்தை வந்து அங்கே நைட் வந்து சொல்ல போகும்போது வந்து நம்ம ஃபாஸ்பரஸ் வீசல் அப்புறம் வந்து ஜிஐ ரோபோட் வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்து ரிக் ஃப்ளாக் இருக்கான்றதுனால தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த நீனா முசஸ்கியும் நம்ம பிரைடு அவங்க போன விஷயத்தை வந்து சசிக்கு வந்து அவங்க ஆளுங்க வந்து போய் சொல்லிட்டாங்க. சசிக்கிட்ட அந்த கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் 2 பேர் வந்து அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் கேஸ்டில் இருக்காங்க சொல்லிட்டோன்னே சசியும் அங்கே வந்து போகிறாங்க நம்ம பிரைடையும் நீனா முசஸ்கியும் வந்து பிடிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்க பக்கம் இருக்க இந்த பேரலல்ஸில் வந்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீனா முசஸ்கியும் பிரைடும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டில் ஃபுல்லாக எதுக்கோ விஷயத்துக்கு தேர்ந்துருக்காங்க. அப்போ நீனா முசஸ்கி எதுக்கு இங்கே தேர்ந்துருக்க, நம்ம வந்து சீக்கிரமாக போய் ஆகணும், இல்லைனா வந்து எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருவாரு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் சொல்லிட்டு வந்து நீனா முசஸ்கி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து பிரைட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ ஏன் கூட முதல்ல வந்த, எனக்கு தேவை இங்கே வந்து ஒரு பொருள் தேவை அப்படின்றாங்க. என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செயின் வந்து என்னோட செயின் வந்து ஒன்று இருக்குது, ஜெம் வச்சுருக்கோம், பிங்க் ஜெம் வச்சுருக்கோம், அந்த செயின் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சரி நீனா முசஸ்கி அது கட்சோன்னு நம்ம கிளம்பலான்னு சரி கட்சோன்னு கிளம்பிடலாம் சொல்லிட்டு 2 பேர் தேடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீனா முசஸ்கிக்கு அது கிடச்சிருது, அந்த ஜெம் வந்து கிடச்சிது, அதாவது அந்த செயின் கிடச்சிது. இது எடுத்து வந்து கொடுக்கறதுல பார்த்தா சசி வந்து அங்கே ஒரே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சசி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டாமினேஷனாக இருக்கிறது பிரைடு சசியை போட்டு பொழந்து கட்டுறாங்க, சரியான அடி அடிக்கிறாங்க. சசியால் சண்டையே போட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீனா முசஸ்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் சொல்ல பார்க்குறாங்க. யாருக்குன்னா நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து சொல்ல பார்க்குறாங்க. இங்கே வந்து எங்களை வந்து பிடிச்சிட்டாங்க, சசியோட ட்ரூப்ஸ் வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ளே அந்த சசியோட ஆளுங்க வந்து சேர்ந்து நம்ம நீனா முசஸ்கியோட அந்த ஹெல்மெட்டை வந்து உடச்சிடுறாங்க. அதனால் அவங்களால மூச்சு விட முடியல, விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரைடுக்கும் சசிக்கும் சண்டை நடக்குது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரைடு வந்து சசியை டிஃபீட் பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தான் ஃப்ளாஷ்பேக் வந்து நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். டாக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் மூலமாக உருவாக்கப்பட்டதான் ஃப்ராங்கன்ஸ்டைன். இதை பற்றி நான் ஆர்ஜின் வீடியோ சொல்லியிருப்பேன், அதே மாதிரி இல்லையும் காட்டுறாங்க. இப்போ இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து உங்களுக்கு மட்டும் ஒய்ஃபு பசங்களாக இருக்காங்க, எனக்கும் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஒய்ஃபை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராங்கன்ஸ்டைன் க்ரியேட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அது அப்போ தான் வந்து பிரைடு வந்து உருவாக்குறாங்க. பிரைடு வந்து என்ன தான் வந்து அடல்ட் ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தாலும் பட் அவங்க வந்து ஒரு குழந்தை தான், அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராரு. பட் இது வந்து ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஒய்ஃப் கூட ஏன் இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம காண்டா வராது. பட் நம்ம பிரைடு வந்து சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன பார்த்தாங்கன்ற காரணத்தால் வந்து டாக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைனை வந்து நம்ம பிரைடுக்கு பிடிச்சி போயிடுது. இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயத்தால் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன பண்ணுறான்னா டாக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைனை அன்றைக்கி வந்து கழுத்தை முடிச்சு போட்டு கொன்னுடுறான். இதை பார்த்தோன்னே பிரைடுக்கு செம்ம காண்டாயிடுது. அங்கேருந்து அப்போ எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க, அந்த செயின் அங்கே விட்டு அந்த மொத்த கேஸ்ட்லையும் வச்சுட்டு ஓடுறாங்க. அதுலேருந்து வருஷங்கள் அந்த 1831 நடக்கிற இந்த விஷயத்தால் வந்து அவங்க தொடர்ந்து இன்னி வரைக்கும் வந்து அவங்க இப்போ சண்டை போட்டுனே இருக்காங்க. சண்டை போட்டு யாருக்கு எப்படியாச்சும் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து பிரைடை வந்து அடைஞ்சுன்னு சொல்லிட்டு சமய தேடினே இருக்காரு. அப்படியே தான் இந்த சீசன் ஃபுல்லாக போய் காட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு பிரேக் டவுன் ஆகிற டைமில் வந்து இதான் சாக்குன்னு சொல்லி சசி என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க 2 கைங்களையும் வந்து லப்பர் மாரி மாற்றி விட்றாங்க, பலூன் மாரி ஆக்கி விட்றாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சசிக்கிட்ட வந்து பிரைடால் அடிக்கவும் முடியல கையில். அதனால் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரைடை வந்து ஒரேடியாக தள்ளி விட்டுறாங்க. கேஸ்டிலேருந்து தள்ளி விட்டு செம்மையாக அடித்து நாக் அவுட் பண்ணிடுறாங்க நம்ம சசி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சசியும் நீனா முசஸ்கியும் 2 பேருமே வந்து சசி கைப்பற்றிட்டாள்.
இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இந்த ஜிஏ ரோபோட்டோட ஸ்டோரி என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து எபிசோடில் ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜிஏ ரோபோட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈஸி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த கம்பெனி கீழே வந்து வேலை செய்யுது நம்ம ஜிஏ ரோபோட். நாசிஸை கொள்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து 4-5 பேர் கூட செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப அவங்க கூட பாண்டிங் ஆகுது. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜிஏ ரோபோட் 1000க்கும் மேற்பட்ட நாசி சோல்ஜர்ஸை கொண்டு இருக்குது நம்ம ஜிஏ ரோபோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஆண்டுகள் பிறகு அவங்களும் செத்து போயிடுறாங்க. நாசிஸை மொத்தமாக வந்து நாசிஸோட ஆக்கிரமிக்கலாம் மொத்தமாக முடியுது. வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஏ ரோபோட்டை வந்து ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜிஏ ரோபோட்டை வந்து மாடிஃபை பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஜிஏ ரோபோட்டை பல வருஷங்கள் வந்து யூஸ் பண்ணாமலே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கலெக்டர் சாம் அப்படின்றப்பட்ட ஒரு கலெக்டர் கிட்ட வந்து நம்ம ஜிஏ ரோபோட் வந்து மாட்டுது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட் லவர், அவர் தனிமையாக இருக்க ஒரு ஆள். அவர் வந்து நம்ம ஜிஏ ரோபோட்டை ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து வளர்க்குறாரு. ஜிஏ ரோபோட்டும் அவர் கூட வந்து ஃபேமிலி மெம்பராட்டமே இருக்குது. ஒரு நாள் வந்து சாம் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகும்போது நம்ம ஜிஏ ரோபோட்டும் வந்து அவர் கூடயே போகுது. பார்த்தா அவங்க நாசிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சனால வந்து நம்ம ஜிஏ ரோபோட் அங்கே இருக்க எல்லாரையும் கொள்ளுது, சாமியுமே கொள்ளுது. அங்கே வந்து அதை கொள்கிற சீன் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆர் ரேட்டிங். இதுக்கு இந்த சீரிஸ் ஆர் ரேட்டிங்கிறது ஒருத்தன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவங்க அந்த ஃபைட் சீனு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கு பேரில் தான் வந்து அந்த எபிசோட் எண்டிங்கும் காட்டியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா. போன எபிசோட எண்டிங்கில் பிரைடும் நீனா முசாஸ்கியும் வந்து நம்ம சர்சி வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி நம்ம கிரிச்சர்ஸ் கமாண்டோஸ் டீம் மீதி ரிமைனிங் டீம் வந்து வந்திருப்பாங்கள்ல, அவங்க வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடையும் நீனா முசாஸ்கியும் கட்டி போட்டிருக்காங்க. நீனா முசாஸ்கியும் மேலேயும் பிரைடை வந்து கீழே வச்சு கட்டி போட்டிருக்காங்க. பிரைடோட வாய் போய் தொடர்ந்து போட்டால் பிரைட் வந்து இல்லை நம்மளை திசை மாற்றிட்டாங்க, அவள் போய் இப்போ வந்து பிரின்சஸ் ஏதோ பண்ண போகிறா சொன்னேன்னு வந்து ஐயோ எலினாவை போய் காப்பாடுமே சொல்லிட்டு எல்லாமே கிளம்புறாங்க. அப்போ நீனா முசாஸ்கியை நம்ம ஜிஏ ரோபோட்டை வந்து அந்த பாட்டை பொறுத்தின்னு வந்து காரில் வச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே பார்த்தா சர்சி வந்து நம்ம எலினாவை வந்து அட்டாக் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த சன்ஸ் ஆஃப் தெமிஸ்பி அவங்களும் வந்து அடிக்கிறானுங்க. அடிக்கிறதுல வந்து லாஸ்ட் நேரத்தில் நம்ம ஜிஏ ரோபோட் கிட்ட வந்து நம்ம ரிக் ஃபிளாக் சொல்கிறாரு. இவங்க எல்லாமே நாசிஸ் சொன்னோன்னே நம்ம ஜிஏ ரோபோட் சந்தோஷமாக சுடுது. ரொம்ப வருஷம் கற்று நம்ம கண்ணிலேருந்து புல்லட் போகிறான்ற மாதிரி ஜாலியாக சுட்டுனே இருக்குது. சுட்டு எல்லாரையும் கொண்டுனே இருக்கும்போது பார்த்தா நம்ம சர்சி வந்து பட்டுன்னு கொண்டுடுறாங்க. நம்ம ஜிஏ ரோபோட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸும் வீசலும் வந்து செம்மையாக போட்டு அடித்து வாயெல்லாம் புடச்சி கிழிச்சு நம்ம சர்சியை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நீனா முசாஸ்கி வந்து அந்த ஜிஏ ரோபோட்டோட தலையை வச்சுருக்காங்க. அப்போ ஜிஏ ரோபோ வந்து சேஸ் வித் த டைன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட டைட்டில் வச்சு நம்ம ஜிஏ ரோபோட்டுக்கும் வந்து முடிவு வந்து நடக்குது. இது ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாகும் பிரின்சஸ் வந்து நின்று பேசினிருக்காங்க. ஃப்ளாக் வந்து மிஷினை முடிச்சிட்டாரு, சர்சியை பிடிச்சிட்டோம், நாங்கள் வந்து திருப்பி வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு. அப்போ வந்து சர்சி வந்து அவங்க கூட ரொமான்டிக்காக பேச பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஃப்ளாக் வந்து நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட எபிசோட் ஆரம்பிக்குது. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலிசபெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உமன் வந்து வீசலை தேடி நிற்காங்க கிரிச்சர்ஸ் கமாண்டோஸ் இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியுது வீசலை வந்து இவங்க வந்து கிரிச்சர்ஸ் கமாண்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமாக கூட்டின்னு போயிருக்காங்க மிஷனுக்கு சொல்லிட்டு தெரியுது. தெரிஞ்சிட்டுக்கப்புறம் ரிக் ஃபிளாக் போட்டு செம்மையாக திட்டுறாங்க. எதுக்கு வீசலை கூட்டின்னு போனீங்க, வீசல் இல்லை அவங்க ஜான்டியோ ஏன் கூட்டின்னு போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ரிக் ஃபிளாக் எதுவுமே புரியல, யார் ஜான்டியோன்னு கேட்டால் வீசலை தான் சொல்கிறாங்கன்னொன்னே அது முதல்ல மனுஷனே கிடையாது, அது யார் உங்களுக்கு பேர் சொன்னான்னு தெரியல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது பேசுறதோ பேசலையோ அது நீங்கள் இந்த மாதிரிலாம் தும்புறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நீயே கூட்டின்னு போக சொல்லிட்டு ரிக் ஃபிளாக் கோவமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை வந்து நம்ம வீசல் வந்து கூட்டின்னு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி நிற்கிற போது வந்து பிரைடும் ரிக் ஃபிளாகும் பக்கத்தில் நிற்கிறத வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் மேலேருந்து ஹெலிகாப்டர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு சமகாண்டாயிடுது. யாரா அவன் நம்ம பிரைடு வந்து அவனை பார்க்குறான்னா அப்போ பிரைடு வந்து அந்த ரிக் ஃபிளாகை லவ் பண்ணுறா போடுக்கு சமகாண்டாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரில் வந்து பேசுறதுக்கு அவங்களே போட்டு அடிச்சு போட்டு ஹெலிகாப்டர் வாட்ச்னு கீழே வந்துடுறாரு. கீழே விழுறது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து ரிக் ஃபிளாக் பேரை வந்து தான் கையில் எழுதிக்கின்னு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜான்டியோ வந்து அதாவது வீசல் வந்து எத்தனை பேரை கொண்டு இருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 சில்ட்ரன்ஸை கொண்டு இருக்காரு சொல்லிட்டு நம்ம ரிக் ஃபிளாக் சொல்லுவார் அந்த கான்வர்சேஷன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க 27 கிடையாது 8 பேர் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் வீசல் வந்து 8 குழந்தைங்களை வந்து கொண்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசியை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு வந்து அந்த பொக்கிஸ்தானை போய் அட்டாக் பண்ணா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சர்ச் நீங்கள் நினைக்கிற மாரி வந்து இவங்க வந்து நல்லவங்க கிடையாது, அந்த பிரின்சஸ் நல்லவங்க கிடையாது, அந்த உலகத்தை அழிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
போடுறான். இதை வந்து கேட்டுட்டு இவருக்கு நம்பவே இல்லை நம்ம ரிக் ஃப்ளாக். ஏன்னா ரிக் ஃப்ளாக் வந்து சசியை வந்து லவ் பண்ணுறாரு. ஆனால் ரிக் ஃப்ளாக் வந்து நம்பவே இல்லை. பட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சசி இந்த ஒத்த கால் நிற்கிறாங்க, அவன் வந்து இந்த உலகத்தை அழிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அமாண்டா வாலருக்கும் டவுட் வருது. இவ சொல்கிறதுல என்ன காரணம் இருக்குமோ சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ரியாலிட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீசலை வந்து கூட்டு போனாங்க பார்த்தீங்களா எலிசபெத். அவங்க வந்து வீசல்கிட்ட ஒரு 3 ஃபோட்டோஸ் போட்டு இந்த சில்ட்ரன்ஸ் ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீசல் சும்மா யோசிச்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்தோன்னே வீசலுக்கு ஞாபகம் வருது, இந்த பசங்களாம் விளாண்டு இந்த மாதிரி ஞாபகம் வருது. இந்த பசங்க வந்து வீசலுக்கு வந்து சாப்பாடு போட்டு வீசல் வந்து கூப்பிட்றாங்க. அது ஞாபகம் வந்து வீசல் என்ன பண்ணிது, பட்டுன்னு அந்த ஃபோட்டோ கட்சி போட்டு சாப்பிட்டுருது. அவங்களும் வந்து என்னடா இது வீசல் ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க எலிசபெத்தை வந்து இதுவாகிறாங்க. அதுக்குள்ளே டைம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வீசலை கூட்டின்னு போயிடுறாங்க. எலிசபெத்துக்கிட்டேருந்து வீசலை கூட்டின்னு போனோன்னே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சர்சி வந்து நம்ம அமாண்டா வாலரை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வச்சு சர்சி வந்து சில விஷயங்களை காட்டுறாங்க. சில விஷயங்கள்னால் அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்த வேர்ல்டையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட அந்த பிரசிடென்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. மொத்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸையும் வந்து குத்தி சொருவி போட்டிருக்காங்க. அந்த ஜஸ்டிஸ் லீக்கோட எல்லாருமே காட்டியிருக்காங்க. யார் காட்டியிருக்காங்க பார்த்தா நம்ம பேட்மேன், சூப்பர்மேன், அப்புறம் வந்து ஒண்டர் உமனை காட்டியிருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டார் ஃபயரை காட்டியிருக்காங்க, இன்னொரு பக்கம் கிரீன் லேண்டன், இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் கேர்ள்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே காட்டியிருக்காங்க. அது மட்டும் பீஸியாக இருக்கணும் செத்து கிடக்கிற மாதிரி காட்டினாங்க. பட் பீஸ் மேக்கர் மட்டும் கீழே படுக்க போட்டாங்க, மற்ற எல்லாரும் வந்து மேலே தீக்கமாக சொருவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐகானிக் சூப்பர்மேனோட அந்த லோகோவோட ஃப்ளாகை வந்து அப்படியே வந்து குத்தி சொருவி வச்சிருக்க மாதிரி அந்த ப்ரோமோவில் அந்த வீடியோவில் வந்து காட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து அமாண்டா வாலருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆமாம் இவ வந்து சசி சொல்கிறது உண்மையாக கூட அந்த பிரின்சஸை முதல்ல வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை பிடிக்கணுன்ற வேலை அமாண்டா வாலர் இறங்குறாங்க. இதை ரிக் ஃப்ளாக் கிட்ட சொல்கிறாங்க. பட் ரிக் ஃப்ளாக் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம எப்படி இந்த பொண்ணு சொல்கிறதான் நம்பலான்னு சொல்லிட்டு வந்து ரிக் ஃப்ளாக் வந்து ஏற்றுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவன் வந்து அந்த டெமிஸ்கேயால் வந்து சுனாமி வரப்போதுன்னு சொல்லிட்டு இவன் மண்டா சப்புச்சான் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவளுக்கு வந்து ப்ரீட் பண்ணுற பவர் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே வந்து அமாண்டா வாலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஃப்ளாக் நீங்கள் வரலன்னா விட்டுருங்க, நாங்கள் வேற ஆளை பார்த்துக்கணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மீதிக்க கிரேசியஸ் கமாண்டர் டீம்ஸ்லாம் திருப்பி பழைய மீதி வந்து ஜெயிலில் வந்து இருக்காங்க. நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸு, பிரைடு, அப்புறம் வந்து நீனா மொசாஸ்கி எல்லாம் வந்து இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீனா மொசாஸ்கியை வந்து ஒருத்தன் வம்புழுக்கிறான். அப்போ வந்து நம்ம பிரைடு வந்து அவங்களுக்காக காப்பாற்றி சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எந்தளவுக்கு பாண்ட் ஆகிக்கின்றமே அதில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் என்ன அது பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து பேசிட்டுக்கப்புறம் வந்து நம்ம பிரைடை வந்து சொல்கிறாங்க, பிரைட் நீங்கள் தான் வந்து டீமை லீட் பண்ணி கூட்டு போகிறீங்க, அதாவது அந்த பிரின்சஸை கொள்றதுக்கு நீ தான் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து பிரைடுக்கு வந்து ரூல் கொடுக்குறாங்க. பிரைடு வந்து மொத்த கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் டீமையும் வந்து லீட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து பிரின்சஸ்க்கு வந்து கால் பண்ணி அப்படியே சொல்ல பார்க்குறாரு. அதாவது பிரின்சஸோட லைஃப் வந்து டேஞ்சர் இருக்குன்னு சொல்ல பார்க்குறாரு. பட் அவங்க யாருமே வந்து கால் எடுக்க மாட்டாங்க. அவர் வீட்டாண்ட போய் பார்த்தா அங்கேருந்து ஃப்ராங்கிஸ்டைன் தப்புன்னு வந்து ஃப்ராங்கிஸ்டைனுக்கும் ரிக் ஃப்ளாக்கும் சமாசானம் நடக்குது. எப்படா நீ ஆளை லவ் பண்ணலாம் சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஃப்ராங்கிஸ்டைன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃப்ராங்கிஸ்டைன் தெரிய வருது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டீம் போட்டு நம்ம வந்து பிரைடையும் கூப்பிட்றோம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரின்சஸையும் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைட் வந்து எல்லாரையும் கூட்டுன்னு அந்த ஷிப்பில் வந்து போயின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீசல் வந்து ஒரு மாதிரி சிலுங்குறான். வீசலுக்கான பேக் ஸ்டோரி வந்து இப்போ தான் இதில் காட்டுறாங்க. வீசல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களோட விளாண்டுருந்தான் பார்த்தீங்களா, அதை வந்து தூரத்துலேருந்து ஒரு ஃபார்மர் பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு வீசல் வந்து பார்த்து ஒரு மனித மிருகம் மாதிரி இருக்குது சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க விளாண்டு பக்கத்தில் இருக்க ரூமில் போயிடுறாங்க. அந்த ரூமில் வந்து அல்கஹால் கொஞ்சம் இருக்குது. இந்த பசங்க தெரியாத தவறாமல் வந்து அந்த அல்கஹால் மேட்சிக்கால போட்டுறாங்க. அதில் மொத்த இடமே எரியுது, வெடிக்குது. அதில் எல்லா குழந்தைங்களும் பாதிப்பாங்க. நம்ம வீசல் கஷ்டப்பட்டு எப்படி அந்த குழந்தைங்களை காப்பாற்ற பார்க்குது. பட் அதுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன அந்த ஃபார்மரும் போலீஸ் வந்து வீசலை செம்மையாக சுடுறாங்க. சுட்டு லாஸ்ட்டு வீசல் கண்ணுதுலே அந்த சின்ன பொண்ணு வீசலுக்கு சாப்பாடு கொடுத்த பொண்ணு வீசல் கண்ணுதுலே சாகுது. வீசல் வந்து அங்கே கதறுது. அப்படியே வந்து வீசல் வந்து கூட்டின்னு போயிட்டு வந்து அந்த ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்காங்க. ஆக மொத்தம் வீசல் யாருமே கொல்லலை, வீசல் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத வந்து ஃப்ளாஷ்பேக் மூலமாக சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷிப்பில் காட்டுறாங்க. நீனா வந்து வீசலை வந்து தடை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து வீசலை வந்து எல்லாம் ஒரு டீமாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வீசலோட உண்மையான முகம் தெரியப்பட்டது, வீசல் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைனும் நம்ம ரிக் ஃப்ளாகும் வந்து அந்த ப்ரொஃபஸர், அதாவது அந்த தெமிஸ்கேயை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபஸரை பற்றி போய் பார்க்கறதுக்காக அவங்கள கண்காணிக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க. ஏன்னா ரிக் ஃப்ளாக் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து பொய்யானவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சர்சிங் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்ற காரணத்தால் வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் சந்தேகத்தில் வந்து
ரிக் ஃப்ளாகும் ரொம்ப ஃப்ராங்கன்ஸ்டைன் அங்கே போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த ப்ரொஃபஸரும் பண்ணின்னு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரிக் ஃப்ளாக்குக்கும் சரி நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கும் சரி ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது இவங்க மேலே. பிரைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிரைடார் கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் டீம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே வழக்கம் போல் அலெக்சி வந்து என்ன நீங்கள் திருப்பி வந்துக்கணுன்னே குயினுக்கு வந்து பிரச்சனை, அதாவது பிரின்சஸுக்கு பிரச்சனை அப்படின்ற காரணத்தால் நாங்கள் வந்து திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சியும் வந்து எங்களுக்கு தெரியாதா எங்கள் பிரின்சஸ் ப்ராப்ளம்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து புலமையினே வந்து இவங்களை வந்து இப்போ நம்ம கேஸ்டலுக்கு வந்து கூட்டின்னு போகலாம் சொல்லிட்டு வந்து அலெக்சி வந்து அதையும் கூட்டுன்னு காரில் ஏறின்னு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனும் நம்ம ரிக் ஃப்ளாகும் வந்து 2 பேரும் போயிட்டு அந்த ப்ரொஃபஸரை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டில் எப்படியோ உடச்சி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன் அந்த பிரைட் அந்த இடத்த எரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆனார் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து மயங்கி போய் ஒரு நதியில் விழுந்துடுறாரு. அந்த நதியில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அடிச்சுன்னு போய் ஒரு ஃபார்மில் போய் வந்து மாட்டுறாரு. அங்கேருந்து ஒரு நாய் வந்து அவர் வந்து பார்க்குது. அதுக்கப்புறமா ஒரு பாட்டி வந்து காட்டுறாங்க. அந்த பாட்டி வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை எடுத்துன்னு போயிட்டு மருந்து போகிறாங்க. இந்த பாட்டி யாருன்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் எபிசோட் 1ல் காட்டியிருப்போம், லாஸ்ட்டில் வந்திருப்பாங்க. பட் இந்த பாட்டி இந்த எபிசோட் எண்டில் என்ன வராங்கன்றதும் ஃபியூச்சரில் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாட்டி யாருன்றது நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த பாட்டி வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு மருந்து போட்டுருக்காங்க. பட் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் கொஞ்சம் காண்டாக தான் வராரு. அப்புறம் பார்த்தா இவங்க நம்மளை காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்சால் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு கம்முன்னு ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் அவங்க கூடயே வாழ்கிறாரு. அவருக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்குது. அந்த பாட்டி கூட இருக்கார். அந்த பாட்டி கூட வந்து அவர் லைஃப் வந்து மாறினே போகுது. அந்த இடத்துல வந்து அந்த ஃபார்ம்லேயே தங்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிக் ஃப்ளாகும் ஃப்ராங்கன்ஸ்டைனும் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து அந்த ப்ரொஃபஸரை வீட்டில் தேடினவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பூனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ப்ரொஃபஸர் வந்து செத்துருக்குது வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே டவுட் வந்துச்சு, இதுக்கு பின்னால் வேறு யாரோ இருக்காங்கடா அப்படின்னு தெரிய வருது ரிக் ஃப்ளாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொய்யா இருக்க ப்ரொஃபஸர் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரிக் ஃப்ளாக்கும் ஃப்ராங்கன்ஸ்டைனும் வீட்டில் ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பொறுமையாக அந்த புது வில்லன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அந்த ப்ரொஃபஸர் வந்து வராங்க. உள்ளே வந்து உக்காந்துன்னு அப்படியே வந்து கேம் விளாடுன்னு அவங்க வந்து கிளே ஃபேஸாக மாறுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரிக் ஃப்ளாக் சொல்கிறேன், இவன் வந்து கிளே ஃபேஸ்ன்னு சொல்லிப்பான், இவன் வந்து ரொம்ப மோசமானவன், இவன்கிட்ட நம்ம தப்பிச்சு ஆகணும், வா எஸ்கேப் ஆகலாம் சொல்லிட்டு நம்ம ரிக் ஃப்ளாக் பாருங்கள், நம்ம ரிக் ஃப்ளாகே பயப்படுறாரு கிளே ஃபேஸுக்கு பயந்து வந்து ரிக் ஃப்ளாக்கும் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள கிளே ஃபேஸ் வந்து கண்டுபிடிச்சா 2 பேரையும் போட்டு சமத்தி அடிக்கிறான். அதாவது சாவடி அடிக்கிறான்வாங்களா அந்தமாரி அடி அடிக்கிறான். இந்த ஃபைட்டுக்கு முன்னாலே நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பார், நம்ம எலினா கிட்ட உன்னை வந்து கொள்றதுக்காக வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் வந்துருக்காங்க சொல்லிட்டு இருப்பாரு. இந்த விஷயமும் அலெக்சி கிட்ட வந்து நம்ம எலினா சொல்லிட்டு இருப்பாங்க, இதை பாருப்பா அந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் கூட்டு வந்தால் எங்கேயாச்சும் எதுவுமே அவங்களை கொண்டுடு, அவங்க வந்து என்ன கொள்றதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்சி கிட்டையும் எலினா சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சியை வந்து இவங்களை கூட்டுக்குன்னு தெரியாத இடத்துக்கு கூட்டின்னு போய் விட்டுருப்பாரு. அதாவது இவங்களை எதுவுமே முடிசனில் எதுவுமே விடுற மாதிரி எதுவுமே கூட்டின்னு போவார். இதை பார்த்து பிரைடுக்கு டவுட் வந்துடும், இவன் நம்மளை வந்து தெரிஞ்சிட்டுக்கு போலக்கு சொல்லிட்டு பிரைடு நம்ம ஃபாஸ்பரஸ் 2 பேருமே அவங்களை அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த மொத்த பாகிஸ்தான் ஆர்மி அங்கே வந்தது. நம்ம கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் அவங்க கூட வந்து செம்மையாக சண்டை போட்டுருக்காங்க. இது கூட பேரலாக பார்த்தா நம்ம கிளே ஃபேஸுக்கும் ரிக் ஃப்ளாக் அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் இவங்களுக்குள்ளேயும் சண்டை நடந்துருக்கு. செம்மையான ஃபைட் போகுது. இந்த ஃபைட்டில் வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து ஆல்மோஸ்ட் சாவடிக்கிற அளவுக்கு அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பு உடச்சிடறான். அதாவது நம்ம பேட்மேனோட முதுகெலும்பு வந்து நம்ம பெயின் உடச்ச மாரி வந்து இங்கே ரிக் ஃப்ளாகோட முதுகை வந்து நம்ம கிளே ஃபேஸ் வந்து உடச்சி போடுறான். இதில் வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து ஆல்மோஸ்ட் பேச்சு மூச்சு இல்லாதமே படுத்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து செம ஃபைட்டில் வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனையும் போட்டு அமைக்கிறான். ஃப்ராங்கன்ஸ்டைன் அங்கே இருக்க ஒயரை பிரித்து விட்டு நம்ம கிளே ஃபேஸ் வந்து வெடிக்க வச்சிடறான். அதாவது ஷாக் அடிக்க வச்சு கொண்டுறான். பட் கிளே ஃபேஸ் இங்கே சாவலை அதுன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளே ஃபேஸ் பட் வந்து இங்கே வந்து வெடிச்சிடறான். அதாவது கான்சியஸ்லாம் போயிடுது கிளே ஃபேஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து போட்டு எல்லாரையும் பொழந்து கட்டுனா செம்மையாக கொள்றாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் டீம் மொத்தமாக வந்து செப்பரேட் ஆகிடுது. ரிக் ஃப்ளாக் கிட்ட வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் கேட்குறாரு, பிரைட் என்ன சொல்லியிருக்காளா சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள நம்ம ரிக் ஃப்ளாக் சொல்ல வரதுக்குள்ளே பார்த்தா ரிக் ஃப்ளாக் வந்து அங்கே இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் திருப்பி ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த காப்பாற்றினாங்க பார்த்தீங்களா அந்த பாட்டியை வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து கொன்னுறாரு. ஏன்னா நான் வந்து இப்போ இங்கேருந்து பிரைடை தேடி போகிறேன், உன்னை வந்து தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நீயும் செத்துரு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து கொன்னுட்டு அந்த நாயை கூட்டு நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பாட்டிக்கு இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் அந்த பாட்டியை வந்து இவர் கொன்னுறாரு. அப்படியே அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் எலினா வந்து எப்படியாச்சும் கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ஆர்டர் போகிறேன். அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிகிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிரின்சஸை காட்டுறாங்க. பிரின்சஸ் வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்க மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நீனா பிரைட் இவங்கலாம் வந்து அப்படியே தொலைஞ்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா அந்த சண்டையில்.
செப்பரேட் ஆனாங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீனா வந்து அப்படியே பயந்து போகும்போது பிரைடு வந்து பார்த்துறாங்க. பிரைடும் பார்த்துக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர்ஸ் கிட்ட இந்த ஆர்மி கிட்ட தப்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராஸ்டிடியூட் இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயினோடனே அவங்க வந்து பார்த்தோன்னே வந்து அவங்க வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி வந்து இங்கே யார் இருந்தாலும் நாங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கேற்றமே அவங்க சொல்லும் போது பார்த்தா 2 சோல்ஜர்ஸ் வராங்க. அந்த 2 சோல்ஜர்ஸ் கிட்டே வந்து இவங்களும் வந்து மழுப்பி தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிளாக் வந்து அடி வாங்கி விழுந்தாரு பார்த்தீங்களா, இறந்துருவார் நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து காட்டுறாங்க. ரிக் ஃபிளாக் வந்து நம்ம அமாண்டா வாலரும் ஜானும் வந்து 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மான்ஸ்டர் அச்சு போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறார் டாக்டர். இவங்க வந்து அமாண்டா வாலரும் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்களுக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது, என்ன தான் இங்கே நடக்குது, சர்ச்சி சொல்கிறது உண்மையா இல்லை, எலினா உண்மையிலே கெட்டவளா அப்படின்ற மாதிரி பல டவுட்டில் வந்து அமாண்டா வாலர் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதை அவர் வந்து கூட்டு வந்து ஃப்ராங்கஸ்டைன் நல்லா தெரியும். அதை வந்து ஜான் கிட்ட வந்து ஜான் வந்து கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி அவங்க க்ரீன் கலர்னோடனே திங்கான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஸ்வாம் திங்கை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் படம் வரப்போதில்ல, அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ரிக் ஃபிளாக் வந்து எத்தனை பேர் சேர்த்துறாங்க. அப்படியே இப்படிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து அங்கேருந்து ரிக் ஃபிளாக் வந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன பண்ணுறாருன்னா பொக்கிஸ்தானுக்கு வந்து வீட்டில் வந்து போகிறாரு. பட் வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க ஃப்ளைட்டில் வந்து அடித்து போட்டு பொக்கிஸ்தானுக்கு வந்து கிளம்பி போயிருக்காங்க. நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் அங்கே போகிறவங்க 2 பேர் வந்து அவ்வளோ க்ரூட்டலாக அடிச்சு போட்டு கொள்றது மட்டும் இல்லாமல் அந்த பிளேனில் கிளம்பி போகிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீசில் வந்து உல்ஃப்ஸ் கிட்ட மாட்டிக்குது. அது தொலைஞ்சு போயிடுறாங்க. உல்ஃப்ஸ் கிட்ட மாட்டினு வீசில் என்ன பண்ண போகிறான்டா, அவனே ஏற்கனவே ஒரு இன்னசென்ட், அவன் என்னடா பண்ண போறான்ற மாதிரி நமக்கு பயத்தில் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து ஒளிஞ்சுன்னு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஃபோட்டோ பார்த்து டாக்டர் ஃபாஸ்பரஸுக்கு அவர் குழந்தை ஞாபகம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்து அவருக்கு ஒரு ஒய்ஃப் ஞாபகம்லாம் வருது. டாக்டர் ஃபாஸ்பரஸ் அவங்க ஒய்ஃப்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு கவலையிலே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக். டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து அவங்க ஒய்ஃபையும் பசங்க 2 பேரையும் வந்து அந்த கொன்னதில் வந்து அந்த ரத்தத்தை வந்து கை வைக்கிறான். நம்ம ரூபர்ட் தோம் இவர் வந்து நம்ம பேட்மேனோட வில்லன் காத்தம் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் லார்டு வந்து காட்டியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் தான் கொன்னாரு அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. இது வந்து டாக்டர் ஃபாஸ்பரஸ் ரொம்ப அழுகுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ரொம்ப கதறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்கேயோ கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போகும்போது அதில் வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக கையும் காலை உடஞ்சி போயிடுது நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸுக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. வீட்டில் போய் ஒழிஞ்சார் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வருது. அதை பார்த்தோன்னே அப்படியே அங்கேருந்து கட் ஆகுது. அந்த குழந்தை பசிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீசில் வந்து அந்த நாயின் கூட விளாட ஆரம்பிச்சிடறான். விளாடுறது மனுஷன் மாதிரி வந்து அந்த நாய் கூட வந்து செம்மையாக விளாட ஆரம்பிச்சிடும். அந்த ஓனாயின் கூட வீசில் அந்த ஓனாயின் கூட செம்ம ஃப்ரெண்டாகவே ஆயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நீனாவும் பிரைடும் வந்து அங்கே வந்து அந்த ப்ராஸ்டிடியூட் இடத்துல இருந்தாங்க பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த அங்கே பாஸுக்கு வந்து ஒரு சின்ன வாய் தகராறு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி யாரோத்தவங்க கதை தட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெட்டா ஹியூமன்ஸ் வந்து உள்ளே வராங்க. ப்ராஸ்டிடியூட் இடத்துக்கு எதுக்கு வருவாங்க வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா ஹியூமன்ஸை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம பிரைட் டவுட்லாம் படுறா. பட் இருந்தாலும் வந்து அது அங்கே நடக்கிற தொழில்ன்ற காரணத்தால் வந்து பிரைடும் நீனாவும் கிளியராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் சாப்பாடு ஊட்டி இருந்தாரு பார்த்தீங்களா. அந்த சாப்பாடு ஊட்டி கொடுத்துருக்கும் போது டாக்டர் ஃபாஸ்பரஸுக்கு திருப்பி மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அப்போ வந்து ரூபர்ட் தோமுக்கு வந்து இவர் வந்து இந்த ஏமாத்திட்டாரு, நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கிரியேட் பண்ணது, இவருக்கு வந்து எதுவுமே லாபம் வரல அப்படின்ற காரணத்தை வந்து நம்ம ரூபர்ட் தோம் வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து இவ்வளோ இது பண்றாரு. இதுக்கு காரணம் வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மிஷினில் வச்சு அவரை கொளுத்தி விட்டு கிளம்பிடுறாங்க. பட் அங்கே வந்து ட்விஸ்ட்டு நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து இந்த நீனாவும் பிரைடும் வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ராசஸ் இடத்துல அந்த 2 மெட்டா ஹியூமன்ஸும் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட செம்ம மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம நீனாக்கு வந்து புரட்சி மாரி கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மெட்டா ஹியூமன்ஸ் கூட சண்டை போடுறாங்க. அவங்க வந்து போல்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தண்டர் போல்ட்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க தோர் மாரி. அவங்க கூட வந்து நம்ம நீனா சண்டை போடும்போது நீனாக்கு ஒன்றுனா வந்து பிரைட் சும்மா இருப்பாங்களா, பிரைட் வந்து போட்டு சொருவ அடிக்க ஆரம்பிச்சாங்க. போட்டு செம்மையாக அடிச்சு உடச்சி வாயெல்லாம் உடச்சி போட்டுறானுங்க. வாயை மட்டும் இல்லை நெஞ்செல்லாம் கிழிச்சு கொள்றாங்க. ரொம்ப குரூட்டலாக கொண்டு இருந்தாங்க அந்த 2 பேரையுமே. 2 பேரும் கொள்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து அவங்களை கொண்டுட்டு நீனாவும் பிரைடும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வீசில் வந்து அந்த நாயின் கூட தூங்கிது. காலையில் ஆயிடுது நாயின் கூட தூங்கிது. நம்ம வீசில் தூங்கறது மட்டும் இல்லாமல் அந்த நாயின் கூட வந்து தூங்கிருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீசில் வந்து ஏஞ்சிட்டு அந்த பிரின்சஸ் ஞாபகம் வருது. அந்த பிரின்சஸை அந்த வீசில் சின்ன வயசில் அந்த குழந்தையா ஞாபகம் வச்சுக்கின்னு சரி நம்ம போய் அந்த பிரின்சஸை பார்க்கணும்ல சொல்லிட்டு வீசில் வந்து ஞாபகம் வச்சுன்னு புது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. வீசில் வந்து அந்த நாயின் கூட இருந்திருந்தால் எஸ்கேப் ஆகிடும். பட் இருந்தாலும் வீசில் வந்து அங்கே போய் பிரின்சஸை போய் காப்பாற்ற போதா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் காப்பாற்றின மாதிரி அதோட இன்டென்ஷனுக்கு வீசில் வந்து கேஸ்ல நோக்கி கிளம்புது. டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து உயிரோட வந்துடுறாரு. வரது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் போட்டு செமையாக கொள்றாரு. அந்த ரூபர்ட் தோம் வந்து கொள்றது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அடியாளங்களையும் கொள்றாரு. ரூபர்ட் தோமோட மொத்த எம்பரும் அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துன்னு மட்டும் இல்லாமல் ராஜா வாழ்க்கை வாழ்றது எல்லாரையும் போட்டு அடிக்கிறது கொள்றதுன்னு இருக்காது. பட் இவர் எல்லாத்தையும் எங்கே பண்ணுறாருன்னு தான் மறந்துட்டாங்க. இவர் எல்லாத்தையும் காத்தம் சிட்டியில் பண்ணுக்காரு. காத்தம் சிட்டியின் தலைவன் யார்? நம்ம பேட்மேன் தான். பேட்மேன் கையால் வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் மாற்ற மாதிரி வந்து இந்த
எபிசோட முடிச்சிருந்தாங்க. பேட்மேனை காட்டல, பேட்மேனோட அப்பியரன்ஸ் மட்டும் காட்டினாங்க அந்த ஷேடோவில். அது ரொம்பவே பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. இந்த பேட்மேன் கொஞ்சம் பல்காக இருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம பென் அஃப்லெக்கோட கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் கூட இப்படி காட்டியிருந்தாங்க. இங்கே வந்து பேட்மேன் காட்டுறது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் அது மூலமாக தான் ஜெயிலுக்கு வராரு அப்படின்ற மாதிரியும் வந்து காட்ட போகிறது. அப்படியே வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து அந்த குழந்தை கூட விளாண்டுக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படியே வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட விட்டுட்டு நான் வந்து இதுக்கு போகிறேன், அதாவது கேஸ்டில் போகிறேன், கேஸ்டில் வழி எங்கே கேட்டோன்னு அவங்க வந்து வழி காட்டுறாங்க. இப்போ நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் நடந்து போக அங்கே வீசில் பக்கத்துலேயே வந்து நீனாவும் பிரைடும் நந்தோட 4 கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் டீம் வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே வந்து கிளம்பி பிரின்சஸை கொள்றதுக்கு கிளம்பி போயின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரின்சஸ் வந்து பெரிய ஆர்மி ரெடி பண்ணிக்காங்க கொள்றதுக்கு. இன்னொரு பக்கம் அமாண்டா வாலர் வந்து ரிக் ஃபிளாகோட வாயை பார்த்துருக்காங்க, என்னதான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்துட்டார். இவர் என்ன கொலை போகிறாருன்றத எபிசோட் 7 ஃபினாலேல தான் பார்க்க முடியும். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம நீனா மொசாஸ்கி பிறக்கிறதுக்கு காட்டுறாங்க. டாக்டர் மொசாஸ்கி அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப ஆவலாக பார்க்க அந்த குழந்தைக்கு பார்த்தா லங்ஸ் வந்து வெளியே இருக்குது. அதனால் அந்த குழந்தையால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது லங்ஸ் வந்து சரியாக வந்து க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் இருக்கனால வந்து அந்த குழந்தையால வந்து ஒழுங்காக மூச்சு விட முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம நீனா மொசாஸ்கி அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. நம்ம குழந்தை எப்படி பிறந்துச்சு சொல்லிட்டு கவலையாக இருக்குது. அப்படியே டைட்டில் கார்டை போட்டு எபிசோடுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து உள்ளே வந்துட்டார் பார்த்தீங்களா. அதனால் பாகிஸ்தானில் கேஸ்டில் நோக்கி வந்து அவர் போயின்னு இருக்கார் ஒரு டாக்ஸி பிடிச்சி. இன்னொரு பக்கம் நம்ம கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த கேஸ்டிலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கேஸ்டிலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அடிச்சுட்டு அங்கே சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம பிரின்சஸ் பார்த்தா ஏகப்பட்ட வில்லன் ஸ்கூலில் வந்து தகவல் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பிரைடும் டாக்டர் ஃபாஸ்பரஸும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து பிரைடை பார்த்துட்டாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன பண்ணுறாங்கன்னா பிரைடை பார்க்கறதுக்காக மேலே ஏறி வராரு. அந்த டைமில் நம்ம பிரைடு வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து கொன்னுறாங்கன்னா சுட்டு தள்ளிடுறாங்க. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு செம்மையாக அடிச்சு போட்டுறாங்க ஃப்ராங்கன்ஸ்டைனை. ஆல்மோஸ்ட் நாக் அவுட்றான். ஃப்ராங்கன்ஸ்டைனால் பேசக்கூட முடியல, செம்மையாக வெட்டுக்காயம் போட்டு விழுந்துடுறாரு ஆள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நீனாவோட திருப்பி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நீனா மொசாஸ்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு மிஷின் மாரி போட்டு அந்த மிஷின் மூலமாக மூச்சு விடுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த குழந்தை மூச்சு விட்டுனே கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா ஆமை மாரி ஏஞ்சி கூட முடியாத அளவுக்கு அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. இதை பார்த்துட்டு நீனா மொசாஸ்கியோட அம்மா பார்த்தா ரொம்ப கவலையாக வர, நீங்கள் என்ன மட்டும் நீங்கள் வந்து தொல்லை பண்ணலாம், உங்கள் குழந்தையும் தொல்லை பண்ணிக்கிங்க, நம்ம குழந்தைய வந்து கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. பட் மொசாஸ்கிக்கு இது வந்து மேலே ஆசையே கிடையாது. இது என் பொண்ணு, இந்த பொண்ணு நமக்கு கிடைச்ச கிஃப்ட், இது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் நீனா மொசாஸ்கியோட அம்மாவுக்கு வந்து நீனாவை பிடிக்கல. அதனால் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மொசாஸ்கி வந்து அவங்க ஃபேமிலி வந்து எழுதுனுக்காரு. பட் இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணு மேலே வந்து ஃபுல் ஃபோக்கஸை போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த கேஸ்டிலுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு கேஸ்டில் இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் அந்த செவுத்தியை மொத்தமாக மெல்ட் பண்ணுறாரு. மெல்ட் பண்ணி கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நீனா மொசாஸ்கி அவங்க அப்பாவோட கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து மூச்சு வாங்குறாங்க. அப்போ நீனா மொசாஸ்கியோட அப்பா சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அது மூலமாக வந்து நீ சரியாயில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்றமே அந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஆம்பிபியனோட பிளட்டை வந்து இவங்க கொடுத்து இவங்க வந்து மூச்சு விடுற மாதிரி வந்து பண்ண வைக்கிறாங்க. பட் அது ஃபெயிலியரில் போய் அந்த பொண்ணே வந்து ஃபுல்லாக மாடிஃபை ஆகிடுது, ஒரு மெட்டா ஹியூமனாக மாறிடுது. அதனால அந்த பொண்ணு பார்த்தா ஒரு தவக்கலை ரேஞ்சுக்கு வந்து மாறிடுது. தவக்கலை வந்து ஏன்னா ஒரு தவக்கலை வந்து ஆம்பிபியன் பார்த்தா நிலத்துலையும் இருக்கும் இதுலேயும் இருக்கும். பட் இவங்களால் வந்து தண்ணி இருந்தால் தான் மூச்சு விட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி வந்து இவர் வந்து மாடிஃபை பண்ணிடுறாரு தான் பொண்ணை. அவர் தெரியாமல் தான் மாற்றிடுறாரு. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நம்ம கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வரும்போது வீசில் பார்த்தீங்கன்னா வந்து கத்தினே கிடக்குது. ஏன்னா வீசிலுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பிரின்சஸ் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து அப்போதுலேருந்து ஒரு ஆசை இருந்தது. அதனால வந்து நம்ம பிரின்சஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீசில் செமையாக கத்தி. இப்போ வந்து நம்ம நீனா மொசாஸ்கியை வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலில் வந்து சேர்க்குறாரு. ஸ்கூலில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க மாட்டான்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம டாக்டர் மொசாஸ்கி வந்து ஒரு ஃபேமஸான சர்ஜரிஸ்ட்னால வந்து அவர் வந்து சேர்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு நீனா மொசாஸ்கியை வந்து ஸ்கூலில் வந்து இந்த பக்கம் நீனா மொசாஸ்கி ஸ்கூலில் என்ன சந்தோஷமாக இருந்தாலும் செம்மையாக புள்ளி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள தோற்றம் வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்க. வந்து இவங்கள செம்மையாக புள்ளி பண்ணுறாங்க. இவங்களை வந்து செம்மையாக ரேக்கிங்கு அந்த மாதிரிலாம் பண்ணி இவங்க வந்து ரொம்பவே தொல்லை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்க வந்து பாதி ஹியூமன் பாதி ஃபிஷ்ஷியாக இருக்கனால வந்து இங்கே செம்மையாக கலாய்க்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ரிக் ஃபிளாக் வந்து அடிச்சு போட்டார். நம்ம கிளேஃபேஸ் ரிக் ஃபிளாக் வந்து பார்க்கறதுக்கு வந்து வேலர் இருந்தாங்க. வேலர்கிட்ட வந்து ரிக் ஃபிளாக் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதாவது அந்த சர்ச்சி வந்து போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து நம்ம வேலருக்கு வந்து செம்ம டவுட் ஆயிடுது. அப்போ அந்த ப்ரொஃபஸர் மேலே தான் தப்பு இருக்கும், அந்த ப்ரொஃபஸர் போய் செக் பண்ணி பாருங்க சொல்லிட்டு நம்ம ரிக் ஃபிளாக் சொல்கிறதுனா வந்து அங்கேருந்து நம்ம வேலர் வந்து கிளம்புறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மீனா வர ஃப்ளாஷ்பேக் திருப்பி காரணம் நீனா வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீனாவுக்கு வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறான். பட் நீனா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் வெறும் கலாச்சி விட்றான். அந்த பொண்ணு வந்து தவக்கலன்ற வந்து இமிட்டேட் பண்ணுறான். இந்த பக்கம் நீனாவால் வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது நம்மளை எங்கே போனாலும் புள்ளி பண்ணியிருக்காங்க, நம்ம பிறந்ததே வேஸ்ட்டுன்ற மாதிரி நீனா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அவங்க நீனாவோட அப்பா வந்து அந்த லெட்டர் படிக்கும்போது பார்த்தா அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதுவுமே உங்கள் கூட இருக்க மாட்டேன்ப்பா, எனக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் வந்து என்னால் இங்கே இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆகிறது மட்டும் அவங்க சூட்டு மொத்தமாக அவுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியிலே குதிச்சு அவங்க வந்து அவங்க ஒரு ஃபிஷ் தானே தண்ணியிலே வந்து அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மொசாஸ்கி ரொம்ப அழுகுறாரு, என்னடா இது நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போய் செம்ம கவலைப்படுறாரு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கேருந்து தப்பிச்ச நீனா மொசாஸ்கி கடலில் வந்து செம்மையாக சுற்றின்னு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீனா மொசாஸ்கியை வந்து பிரைடு டாக்டர் ஃபாஸ்பரஸ் நீ தான் போய் எலினாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எலினா வந்து ஏன்னா வந்து எலினா வந்து குளிக்கிறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. அவங்கள வந்து நீ தான் போய்ட்டு இறங்கி எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி நீனா கிட்ட வந்து வேலை கொடுக்குறாங்க. பட் நீனாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறது இது பண்ணுறது தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இவங்க பண்ணுற மோட்டிவேஷனில் வந்து அவங்கள வந்து சரி நான் போய் கொள்கிறேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வீசில் வந்து கத்தினே கிடக்கிறான். வீசலுக்கு வந்து பிரின்சஸ் ரொம்ப பிடிக்கும். வீசல் கத்தினேக்கா இந்த பக்கம் வந்து நீனா வந்து ரெடி ஆகிட்டாங்க கத்தியில் எல்லாத்துக்கும் சரி நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வராங்க. ரெடி ஆகி தண்ணிக்குள்ளே இறங்கும்போது அப்படியே திருப்பி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் நம்ம நீனா மொசாஸ்கி வந்து ஏதோ ஒரு மீனை பிடிச்சி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து இவன் பார்த்துடுறான். ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்டு நீனா ஃபோட்டோ எடுத்துடுறான். அது ஃபோட்டோ நியூஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுது. இது வந்து நம்ம மொசாஸ்கியும் பார்த்துடுறாரு. நம்ம பொண்ணு தானே இது சொல்லிட்டு போய் காப்பாற்றலாம் போகிறதுக்குள்ளே இந்த வினோதமான மிருகத்தை வந்து நம்மளாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறோம். அந்த அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம மொசாஸ்கி இங்கே வந்து இல்லை இது என் பொண்ணு நீங்கள் யாரும் இதை கை வைக்காதீங்க சொல்லிட்டு அவர் வந்து போய் போகிறாரு. பட் இருந்தாலும் வந்து அங்கே இருக்க ஒரு கிறுக்கு போலீஸ் என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம மொசாஸ்கியை வந்து கொன்னுடுறாரு. இது வந்து நீனா கண்ணதிலே நடக்குது. நீனாக்கு ரொம்பவே ட்ராமாவாக போயிடுது. அவங்க ரொம்பவே கழுவுறாங்க. பட் இருந்தாலும் அங்கேருந்து போலீஸ் அவங்களால எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க எவ்வளோ கை நாட்டுன்னு தெரியும். அந்த கோவத்தெல்லாம் வந்து காட்டின்னு நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நீனா மொசாஸ்கி வந்து பிரின்சஸை கொள்றதுக்காக வந்து தண்ணியில் குதிச்சு பிரின்சஸை கொல்ல போயிடுங்க. இந்த பக்கம் நம்ம கிளேஃபேஸை வந்து பார்க்க போனாங்கல்ல பார்த்தீங்களா, அப்போ வந்து கிளேஃபேஸான விஷயம் தெரியுது வேலை இருக்குது, இங்கே நடந்த எல்லாமே விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ்க்கு முன்னே வந்து விஷயத்தை வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பிரின்சஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சோல்ஜர் எடுத்துன்னு போயிட்டு பிரைட் கொடுக்க போகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாச்சும் கொண்டுலாம் சொல்லி நீனா வந்து கரெக்டாக பொசிஷன் வரத்துக்குள்ளே வீசல் வந்து கத்திடுறான். வீசல் டாக்டர் ஃபாஸ்பரஸை கடிச்சிட்டு கத்துறதை பார்த்துட்டு நம்ம எலினா உஷாராகி நம்ம நீனா மொசாஸ்கி அங்கேயே செம்மையாக குத்தி கொண்டுறாங்க. ரொம்ப கேவலமாக வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பிரைடு கிட்ட வந்து ஃபோனை கொடுக்க பிரைடு கிட்ட வந்து நம்ம வேண்டாம் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பிரைடுக்கு சமகாண்டாயிடுது. என்னடா அது நீனாவை வந்து கொண்டுட்டாலே அப்படின்ற மாதிரி சமகாண்டாகுது. இங்கே வந்து நீனா கொண்டுறாங்க. நீனாவை கொள்றது மட்டும் வீசலுக்கும் டாக்டர் ஃபாஸ்பரஸ்க்கு ஒரு மாதிரி சின்ன வாய் தகராறு மாதிரி ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நீனாவை கொண்டுட்டுனா இங்கே வந்து நம்ம பிரைடும் டாக்டர் ஃபாஸ்பரஸ் உட்காந்துக்கும் போது வந்து நம்ம வீசலுக்கு வந்து செமையாக பாராட்டுறாங்க. இது டாக்டர் ஃபாஸ்பரஸ் சுத்தமாக பிடிக்கல. இவன் என்னடா பண்ண இவனுக்கு போய் இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் உட்காந்து இருக்க நம்ம பிரைடு வந்து எலினா பார்க்க போகிறாங்க. எலினா நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் சொல்லிட்டு எலினா வந்து பிரைடை பாராட்ட பிரைடு வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வந்து மற்றவங்களை ஏமாத்துற மேலே என்னை ஏமாத்தாத, நீ வந்து சர்ச்சி சொன்னது பொய்ன்ற சர்ச்சி சொன்னது உண்மைன்ற விஷயம் நல்லாவே தெரியும். நீ தான் அந்த உலகத்தை கழிச்சு வேர்ல்டு வார் 3 வந்து உருவாக்க போகிறன்னு தெரியும். ஆனாலும் வந்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் அவசியம் கிடையாது. நீ வந்து கிளேஃபேஸ் கூட அப்பயே பேசி இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் வந்து நான் வந்து உன்னை ஏன் கொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்று கொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பட் இருந்தாலும் அப்படி சொல்கிறக்குள்ளே இங்கே எலினா வந்து எப்படியாச்சும் வந்து இவ்வளோ கொண்டு நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்லிட்டு எலினா கத்தி எடுக்க அதுக்குள்ளே வந்து நீ என் ஃப்ரெண்டு நீனா மொசாஸ்கியை கொண்டுட்டியே சொல்லிட்டு பிரைட் வந்து அங்கேயே வந்து பிரின்சஸ் வந்து கொள்றாங்க. கொண்டுட்டு அங்கேருந்து வந்து கூலாக நடந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸும் வீசலுக்கு இந்த விஷயம் தெரியாது. பட் அவங்க வந்து கூலாக நடந்தே போயிடறாங்க. கேஸ்ட்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. எலினாவை கொண்டுட்டாங்க பிரைட். அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் வந்து சூப்பராக முடியுது. இப்போ கிரெடிட்டில் வந்து போகுது. கிரெடிட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பிரைடை வந்து புதுசாக வந்து கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் கெட்டாக மாற்றுறாங்க. பிரைடு வந்து உள்ளே வந்து நம்ம டீம் யார் பார்த்தாங்கன்னா டீமில் வந்து பயங்கரமான ஒரு டீம் தான் வந்து காட்டியிருக்காங்க. நம்ம கிங்ஷார் இருக்காரு, அப்புறம் நம்ம ஜிஏ ரோபோட்டை திருப்பி காட்டியிருக்காங்க. திருப்பி வீசல் டாக்டர் ஃபாஸ்ட் வந்து வந்திருக்காங்க. இதோட வந்து இந்த கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் சீரிஸ் மொத்தமாக முடியுது. அப்புறம் சின்ன போஸ்ட் கிரிச்சின் அது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து உயிரோடாக இருக்காரு. அதான் நிறைய பாட்டிங்களை கரெக்ட் பண்ணி வச்சுங்கன்னா அதில் ஒரு பாட்டி வந்து அவங்க வந்து சாப்பாடு கொடுத்துனுக்கத்தோட அப்படியே இந்த கிரேச்சர்ஸ் சீசன் 1 ஃபுல்லாக முடிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த சீசன் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்ன மறக்காம கீழே காணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி டாடா பை சி.